மிதுன ராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன? 2ஆம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு நல்ல டைம் அப்படிங்கிறதுனால தங்கம் வெள்ளி இந்த காலகட்டத்தில் எவ்வளவு கிடைச்சாலும் தயவு செய்து சின்னதாக கிடைச்சாலும் தயவு செய்து வாங்கி வச்சுக்குங்க. ஒன்று. இரண்டாவதாக, இந்த சீட்டு விஷயங்கள்ல ஃபினான்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, அதே மாதிரி அதிக ஃபினான்ஸ் நீங்க கொடுக்கறது அப்படிங்கிறது அது தொழிலாக இருந்தால் நாம அதுல ஒன்றும் பிரச்சனையா நான் எடுத்துக்கல. ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க திடீர்னு சரி கையில காசு இச்சா இருக்கு நம்ம ஃபினான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தயவு செய்து போக வேண்டாம். அது மட்டும் இல்லாம சொந்த பந்தங்கள் பணம் காசை கொடுக்க வேண்டாம். தயவு செய்து கொடுத்தால் திரும்பி வர முடியாத காலகட்டம் இது. இரண்டாவது. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த வீடு வாகனம் சொத்துக்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, அதுவும் ஒரு கடன் மூலியமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல காலகட்டம். இதை தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. இதை நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஒரு கடனால் ஒரு நல்ல ஒரு பலனை, ஒரு சொத்து சேர்க்கையை நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நமக்கு வருமானம் கொஞ்சம் வருது அப்படிங்கிறதுக்காக இந்த ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின், கிரிப்டோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் தெரியாதனமா மாட்டிக்காதீங்க. அதை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அப்புறமா வேணா ஏதாவது பார்க்கலாம். ஆனா கண்மூடித்தனமா போய் இதில் விழுந்துடாதீங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு அவ்வளவு நன்மையான காலகட்டம் அல்ல. புதிதாக இருக்கக்கூடியவர்கள், நான் சொல்ல புதுசா ஏற்கனவே அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அது ஓகே குட். ஆனா இனிமேல் ஒரு நண்பர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து போக வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி முதலீடு செய்யுங்கன்னு சொல்லுவேன். அடுத்ததாக 5வது பாயிண்ட், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சகோதரரோட, புரியுதுங்களா, உங்க இளைய சகோதரனா இருக்கலாம், மூத்த சகோதரனா இருக்கலாம், சகோதரர்களோட அதிகமான சகோதரன் சகோதரி பிரச்சனைகளை தயவு செய்து வளர்த்தி கொள்ள வேண்டாம். அவங்களுடைய குடும்பத்தாரோடவும் அதிகமான ஒரு பிரச்சனைகளை தயவு செய்து இந்த காலகட்டத்தை ஏற்படுத்திக் கூடாது. எல்லாமே ஒரு விருந்துக்கும் மருந்துக்கும் அளவா வச்சுக்கிட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ரொம்ப அதிகமாக அவங்க வந்து நான் சொன்னா எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி போட்டு சொன்னீங்கன்னா அவங்க இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்துல அதை எடுத்துக்க மாட்டாங்க. மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவுகள் மத்தியில, குறிப்பா அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, தம்பி அக்கா, இந்த மாதிரி எல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய இதுல வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். ஏன்னா வாக்குல குரு உச்சமா இருக்கிறதுனால நாம அதிகாரமாக பேசிடுவோம். ஒரு இல்ல ஃபினான்ஸா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி பேசிடுவோம். அது அவர்களுக்கு இம்பீரிட்டி சுப்பரிட்டி காம்ப்ளெக்ஸை கொடுத்துரும். அதனால நிலை உணர்ந்து செயல்பட்டு பேசுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எல்லா பலன்களையும் நாம பேசுறது இல்லை. மெயினான 5 விஷயங்கள் டாபிக்கை மட்டும் பேசியிருக்கிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்குங்க, இதை நீங்க கவனிச்சுக்குங்க, பலன்களை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. நன்றி. நமசிவாய்.